பொதுவா ஒரு கேள்வி. இப்போ வந்து டிகிரி இருக்கும். ஏதோ கஷ்டப்பட்டு காசு கட்டி டிகிரி எல்லாம் முடிச்சுடுவாங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலை இருக்காது. நெறைய பேருக்கு ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஜாப்ஸுக்கும் போக முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, "இவ்ளோ செலவு பண்ணோமே, அந்த பையன போய் எப்படி இந்த வேலைக்கு அனுப்புறது?" அப்படின்ற மாரி இருக்கும். இந்த டிகிரி கையில வச்சிருந்தும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்லும்? ஆக்சுவலி ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்னதான் வந்து இப்போது காலேஜஸே எடுத்துக்கோங்களேன், சிலபஸ் இருக்கும். சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸஸ் போகும், எக்ஸாம்ஸ் போகும். நம்மளும் படிச்சுருவோம், எக்ஸாம் எழுதிருவோம், நல்ல மார்க் எடுப்போம், ஆவரேஜாகவும் எடுப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட் த கொஷின் மார்க் அந்த அந்த 3rd இயர் முடிக்கும் போதோ, இல்லை 4th இயர் முடிக்கும் போதோ ஒரு கொஷின் மார்க். நமக்கு ஜாப் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து எந்த காலேஜஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமாட்டாங்க. பட் வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாப். அந்த ஜாபுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ அவங்க ஏவியேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். அவனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஹிந்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் we can send the students to the interview, they can easily crack the interview. இது லாஜிஸ்டிக்ஸ் போகிறாங்களா, we have to give the industrial training. ஓகேங்களா, ஒரு இஆர்பி தெரியணும் அவங்களுக்கு, சாப் இருக்குது, எஸ்ஏபி இருக்குது. ஸோ எஸ்ஏபிலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஈவன் லாஜிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் இன் டு அன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தே ஹாவ் டு சூஸ் த கோர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.